உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய அணு ஆயுதங்கள் மற்றும் போர் படைகளை வச்சு தன்னை சக்தி வாய்ந்த வல்லரசு நாடுகளா காட்டிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாட்டோட போர் புரிஞ்சு அதை கைப்பற்றி தன்னோட எல்லைகளை விரிவடைய செய்யறதுதான் ஒரு சக்தி வாய்ந்த நாட்டுக்கான அடையாளம். ஐரோப்பியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், பாரசீகர்கள் எல்லாம் தன்னோட எல்லைகளை பெருசாக்கிக்க பல வகையில போராடிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற உலக வரைபடத்தோட அமைப்பின்படியே கொரியால இருந்து ஜெர்மனி வர தரைவழி பயணமே மேற்கொள்ளலாம். 12ஆம் நூற்றாண்டுல கிழக்காசியாவில இருந்து ஐரோப்பா வர முக்கால்வாசி நிலப்பரப்ப போர்கள் மூலமா ஜெயிச்சு தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்ய இனம் தான் மங்கோலியர்கள். மங்கோலியர்களின் தோற்றம் முதல் அழிவின் வரையான சிறு பயணம் தான் இந்த வீடியோ. சீனர்கள் தலை தோங்கிய காலகட்டத்துல கிழக்காசிய பகுதிகளில் பல பழங்குடியின மக்கள் சிறு சிறு குழுக்களாக பறந்து விரிந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. சிறு சிறு குழுக்களாக இருந்ததால இவர்களுக்குள்ள தலைவரை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப ஒரு இனக்குழுவின் தலைவருக்கு பிறக்கிற ஒரு பையன் அடுத்த இன தலைவர் ஆவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தான். அருகில் இருந்த மற்றொரு இனத்தோட ஏற்பட்ட ஒரு சண்டையில அந்த பையனோட அப்பா கொல்லப்படுறார். அந்த பையனும் அவன் குடும்பமும் கஷ்டப்படுறாங்க. அந்த பையனுக்குள்ள அப்ப ஒரு எண்ணம் தோன்றுது, இப்படி குழுவா பிரிஞ்சு இருக்க இனங்களை ஒன்னா இணைச்சு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு. பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னோட வசிப்பிடங்களை மாத்திட்டு நாடோடி இனங்களா வாழ்ந்துட்டு வந்த இந்த குழுக்களை கொஞ்சம் கொஞ்சமா இணைத்து ஒன்றுபட செயல்பட வைக்கிறான் அந்த பையன். பெண்கள் எல்லாம் வணிக மற்றும் இடமாற்றி குடியேற வேலைகளை கவனமா பார்த்துட்டு வந்தாங்க. அதே சமயம் ஆண்கள் எல்லாம் போர் பயிற்சி மேற்கொண்டு ஒவ்வொரு சிறு இடங்களா கைப்பற்றிட்டு வந்தாங்க. சிற்றரசர்களை தோற்கடித்து நிலங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சவங்க ஒரு கட்டத்துல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வழி நடத்தின அந்த பையன் தான் உலகமே வியந்த மங்கோலிய பேரரசை உருவாக்கின செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் மங்கோலிய சாம்ராஜ்யத்தை விரிவடைய செய்ய பல யுக்திகளை கையாண்டான். 25 வருட ஆட்சியில மங்கோலிய பேரரசை உருவாக்கிய செங்கிஸ்கான் 1 லட்சம் வீரர்கள் கொண்ட போர் படையை உருவாக்கினான். மொத்தமே 7 லட்சம் மக்கள் தொகை கொண்ட அவனோட பேரரசுல 1 லட்சம் பேர் போர் வீரர்களா மட்டும் இருந்தாங்க. பொதுவா பல அரசர்கள் தனக்கான போர் வீரர்களை தேர்ந்தெடுக்கிற முறை ஒண்ணுதான். போர் வீரனா இருக்க ஒரு குடும்பத்துல ரத்த சம்பந்தம் இருக்க ஒரு ஆளா தான் அடுத்த போர் வீரனா தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா செங்கிஸ்கான் போர் வீரர்களை அப்படி தேர்ந்தெடுக்காம முற்றிலும் திறமையின் அடிப்படையில தான் தேர்ந்தெடுத்தான். அந்த யுக்தி தான் அவன் 1 லட்சம் வீரர்களை கொண்ட படையை உருவாக்க பலமா இருந்தது. ஒரு நாட்டை கைப்பற்றின பிறகு அந்த நாட்டு மக்களை கொல்லவோ துன்புறுத்தவோ மாட்டான். அந்த நாட்டை தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வர்ற செங்கிஸ்கான் அவங்க போர்ல தோக்குறதுக்கு முன்னாடி பின்பற்றின மதம், கலாச்சாரம், பழக்க வழக்கங்களை எதையுமே மாத்துறது இல்ல. அவங்களுக்கு விருப்பம் இருக்கத அவங்க பின்பற்றலாம். இதுதான் அவனோட எல்லை விரிவடைஞ்சு பேரரசா மாற பெரும் வழிவகுத்தது. அதோட ஜெயிக்கிற நாட்டுல இருக்க படை வீரர்களை பிரிச்சு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி தன்னோட படைகள்ல சேர்த்துக்கிறான். இப்படி பிரிச்சு அனுப்புறதால அவனுக்கு எதிரா ஒண்ணு கூடுறதையும் புரட்சி ஏற்படுறதையும் தடுத்தான். போர் முடிஞ்சு வெற்றி கண்ட பின்பு அதோட நாட்டுல இருக்கிற பொறியாளர்கள், ஆய்வாளர்கள், மருத்துவர்கள், கலைஞர்கள்னு வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்களை பிரிச்சு அவனோட சாம்ராஜ்யம் முழுக்க ஒவ்வொரு இடத்துக்கா அனுப்பி மங்கோலிய பேரரசை இன்னும் வலுப்பெற செய்தான். இந்திய வரலாற்றுல மிக முக்கியமா இருக்க முகலாய பேரரசை உருவாக்கியதே மங்கோலியர்கள் தான். பாபர் மங்கோலிய வழி தோன்றிய அரசன் தான். இப்படி பல பேரரசர்களை உருவாக்கிய மங்கோலிய பேரரசு தான் உலகின் ஒரு மிகப்பெரிய பேரரசா கருதப்படுது. அப்போதைய நிலப்பரப்பை கணக்கீடு பண்ணா உலகத்துல மிகப்பெரிய பணக்காரரா செங்கிஸ்கான் இருக்கக்கூடும் சொல்லப்படுது. மதம், இனம்னு எதையும் அடிப்படையா எடுத்துக்காம இப்படி அறிவியல் மற்றும் படைகளை மட்டும் நம்பியே போர் புரிஞ்சதுதான் செங்கிஸ்கான் பேரரசு உருவாக்க மிகப்பெரிய காரணம். ஆனா செங்கிஸ்கானுக்கு அப்புறம் அந்த பேரரசு சிறிதாக தொடங்கியது. அப்படி சிறு சிறு குழுக்களாக இருந்தவங்களை இணைத்து மங்கோலியர்கள் பெரிய பேரரசா உருவெடுத்தாங்களோ அதே போல செங்கிஸ்கான் மறைவுக்கு பின்னாடி சிறு குழுக்களாக பிரிஞ்சு தவறான ஆட்சி முறையால புரட்சி எழுந்து சண்டையிட்டு பேரரசு உடைய ஆரம்பித்தது. வரலாறுல சில குறிப்புகள் செங்கிஸ்கான கொடூரமா சித்தரிக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு மக்களை ஒன்றிணைச்சு பேரரசை உருவாக்கின மங்கோலியர்கள் மற்றும் செங்கிஸ்கான் காலத்துக்கும் இந்த உலகத்தோட பிரம்மாண்டம் தான்.